நீங்கள் பொக்கிஷங்களை காரியத்தில் பயன்படுத்தணும். அதனால் உங்கள் அனைவருக்கும் பாபா அனைத்து பொக்கிஷங்களையும் ஆஸ்தி ரூபத்தில் கொடுக்குறார். அதனால் தந்தையுடைய பொக்கிஷங்கள் உங்களுடைய பொக்கிஷங்களாக நீங்கள் ஆக்கிக்கணும். இதில் ஒவ்வொருத்தரும் கவனம் கொடுக்கணும் இல்லையா? பாபாவுடையது எதெல்லாம் இருக்குதோ, அவருடைய குணங்கள், அவருடைய சக்திகள் எல்லாமே என்னுடையதாக ஆகணும் அப்படிங்கிறதுல கவனம் கொடுக்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு பொக்கிஷங்கள் நிரம்பி இருக்குதோ அந்த அளவுக்கு நிறைந்த நிலையில் ஆடாது அசையாது இருப்பீங்க. சூப்பர் இல்லையா? அந்த நிரம்பிய குடம் தழும்பாதுன்னுவாங்களே, அதுமாதிரி இந்த பொக்கிஷங்கள் நிரம்பி இருந்தால் நீங்களும் ஆட மாட்டீங்கன்றார். ஸோ அப்படி ஆட்டம் காண்றீங்கன்னா அந்த பொக்கிஷங்கள் நிரம்பி இல்லை அப்படின்னு